அறிவியலுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸை படிக்கும்போது தான் இந்த ஒரு திருக்குறள் இருக்குல்ல, நீரின்றி அமையாது உலகு என்கிற இந்த வரி இருக்குல்ல, இந்த வரி எவ்வளோ முக்கியமானது என்பது புரியும் என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் ஆறு, ஓடை, குளம், குட்டை இவைகள் எல்லாம் நீர் இருக்குது. இந்த நீர் என்பது எங்கிருந்து வருகிறது என்ற கேள்விக்கு 1411க்கு முன்பு வரை மேற்குலக நாடுகளில் இருந்த பதில், கடல் நீர் என்பது சின்ன சின்ன ஊற்றுகளின் வழியாக அழுத்தம் காரணமாய் மலைக்கு சென்று மலையில் ஆறாக மாறி நீர் வருகிறது என்றுதான் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் வரையும் நம்பினார்கள். இன்னும் பல பேரறிஞர்கள், அறிவியல் அறிஞர்கள் இந்த நம்பிக்கையோடு தான் இருந்தார்கள். ஆனால் முதலாக மேற்குலக நாடுகளில் லியோனார்டோ டாவின்சி என்கிற ஓவியன், அவன் அறிவியலாளனும் கூட, அவன்தான் இல்லை மழை தான் இதற்கு காரணம் என்று சொல்கிறான். அவங்க எப்படி இதை கணக்கிடுறாங்கன்னா, ஒரு ஆறில் எவ்வளவு தண்ணி வருது என்பதை பார்த்து அந்த வாருடைய, இப்போ கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க, காவிரியில் எத்தனை டிஎம்சி தண்ணீர் வந்ததுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுபோல் ஆறுடைய தண்ணீரின் அளவை கணக்கிட்டு பார்க்கும்போது தான் ஒரு இடத்தில் 6 பங்கு மழை பெய்தால் 1 பங்கு ஆறில் நீராக வருகிறது என்பதை உலக புள்ளிவிவரமாக கணக்கிடுறாங்க. அப்போ தான் வாசிக்குழுந்தன் சொல்கிறார், 1415க்கு பிறகு 11க்கு பிறகுதான் உலகம் இந்த நீர்களுக்கு ஆதாரம் மழை என்பதை கண்டது. ஆனால் ஒரு 2000 ஆண்டுக்கு முன்பே ஒரு தமிழில் பிறந்த வள்ளுவன் இந்த நீருக்கு மழைதான் ஆதாரம் என்று சொன்னால் தமிழர்களின் அறிவியல் எவ்வளவு உச்சமானது என்று யோசியுங்கள் என்று சொல்கிறார். இந்த குறள் மீண்டும் மீண்டும் பேசப்பட வேண்டிய குறள் என்பது அவருடைய கருத்து. எனக்கு இந்த தலைமுறை நிறைய விஷயங்கள் யோசிக்கிறார்கள். ஓவை டிவி செய்த நல்ல காரியமே, நடுவர்கள் தான் அதை பற்றி விரிவாக பேச முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த போட்டியில் கலந்து கொண்ட எல்லா 100க்கு அதிகமான பங்கேற்பாளர்கள் என்ன மாதிரி விஷயங்களை பேசுகிறது என்பது அவங்க தான் நேரடியாக பார்த்தவங்க. இது நல்ல முயற்சி, அடிப்படையில் நல்ல முயற்சி. இதற்கு முன்பு எனக்கு தெரிந்தவர்கள் பெரியார் பற்றி இப்படி தான் ஒரு பேச்சு போட்டி நடத்தி மிக சிறப்பாக நடத்தினார்கள். அதில் பார்க்கும்போது தான் நான்லாம் வியந்து போனேன், பெரியாரை பற்றி குழந்தைகள் இவ்வளோ அருமையாக தெரிஞ்சு வச்சுருக்கானே என்று. அதுபோல் நீர் பற்றி நீங்கள் பல்வேறு விஷயங்களை பேசியிருப்பீர்கள், அவர் பேசுவார்கள். என்னுடைய அனுபவத்தில் இந்த தண்ணீர் சேகரிப்பு இருக்குல்ல, வாட்டர் ப்ரிசர்வேஷன் சொல்கிறான்ல, இந்த வாட்டர் ப்ரிசர்வேஷன் பற்றி நான் ஒரு சின்ன நாடகம் பார்த்தேன். நான் ஒரு பொறியியல் கல்லூரியில் பேசுகிறதுக்காக போயிருந்த போது அங்கே ஒரு சின்ன நாடகம் ஒன்றை, மைமிங் ட்ராமா ஒன்று பசங்க போட்டாங்க. என்னை ரொம்ப யோசிக்க வைத்த ட்ராமா அது. அதில் எந்த வசனமும் கிடையாது, அந்த ட்ராமாவில் எந்த வசனமும் கிடையாது. மாறாக காலை பொழுது விடியும், ஒரு சின்ன பையன், கல்லூரி மாணவன் ஏந்திரிச்சு பெட்ரூம் விட்டு எழுந்துச்சு போய் ப்ரஷ் பண்ணுறதுக்காக போவான். நான் சும்மா சுருக்கமாக சொல்கிறேன் ட்ராமாவை. நான் எதில் இருக்கிற விஐபிலாம் உட்காந்துருக்குறோம், மாணவர்கள்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ப்ரஷ் பண்ணுவான். ப்ரஷ் பண்ணிவிட்டு டிவி ஆன் பண்ணியிருப்பான். டிவி ஆன் பண்ணோன்னா டிவியில் வந்து ஹரிஹரன் பாடுற கஜல் வரும். உங்களுக்கு கஜல் எப்படி இருக்குன்னு தெரியும். அது ஹரிஹரன் பாடினா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த பையன் ப்ரஷ் பண்ணிக்கிட்டு அந்த டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் இவன் பாட்டை சுவாரஸ்யமாக ரசிக்க வாயில் எச்சில் நிறையா ஊறிடும். இதை போய் ஃப்ளஷ் அவுட் பண்ணணும், துப்பணுங்கிறதுக்காக போய் ஒரு வாஷ் பேஷன் போவான். இவ்வளவு மைமிங்காக நடக்கும். ஸ்டேஜில் ஒரு வாஷ் பேஷனில் போய் வாயில் எச்சிலெல்லாம் துப்பிட்டு அந்த வாட்டர் டேப்பை திறந்தால் தண்ணீர் சர்ன்னு அதில் அடிக்கும். இப்போ டிவியில் ஹரிஹரனோட இன்னொரு அழகான பாட்டு வரும். இந்த பையன் இந்த பாட்டு சுவாரஸ்யத்தில் டேப்பை க்ளோஸ் பண்ணாமல் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான் டிவியை. இந்த டிவியில் ஹரிஹரன் பாட்டு கட்டான உடனே அடுத்த காட்சி ஒன்று வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்டேட்டில், குஜராத் மாதிரி ஒரு ஸ்டேட்டில் பெண்கள் தண்ணீருக்கு வரிசையாக குடத்தோடு நிற்பாங்க. எல்லாம் தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு கையில் குடத்தோட குடத்தில் சொட்டு சொட்டாக தண்ணி சொட்டும். 15-16 இருக்க பெண் அப்படியே வந்து பரிதாபமாக அந்த குடத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவும் காட்சிப்படுத்தியிருப்பான் அந்த வீடியோகிராஃபர், பண்ணியிருப்பாங்க. இந்த பையன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறவனுக்கு தான் டேப்பை க்ளோஸ் பண்ணாது ஞாபகம் வந்துடும். அங்கே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குல்ல, ஓடி போய் தான் டேப்பை மூடுவான், க்ளோஸ் பண்ணுவான். மூடின உடனே இந்த ராஜஸ்தான் பாலைவனத்தில் இருக்கிற டேப் இருக்குல்ல, அது தண்ணி சர்ன்னு வந்து குடம் ரொம்பிடும். இது அந்த மைமிங்கில் போட்ட ட்ராமா.
பொறியியல் கல்லூரி பேர் இருக்கட்டும், பிறகு சொல்கிறேன். நான் அசந்து போனேன். நீங்கள் நம்ம தேசப்பிதா காந்தி செல்ஃப் ரியலைசேஷன் சொல்கிறார். எந்த ஒரு விஷயத்திலும் முதல்ல நம்ம மாறணும், அப்போ தான் உலகம் மாறுங்கிறது. டால்ஸ்டாய் பேசின பெரிய விஷயம் அது. ஆனால் ஒரு கல்லூரி மாணவன் எங்கோ தண்ணீரை வீணடிப்பதை நிறுத்தினால் எங்கோ ஒருவனுக்கு தண்ணீர் கிடைக்கும் என்கிற அற்புதமான செய்தியை நாடகத்தில் அவன் சொல்லியிருக்கிறான். இப்படி தண்ணீர் பற்றி விழிப்புணர்ச்சியை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் யோசிக்கிறார்கள். நீங்கள் பேச்சின் மூலம் யோசிக்கிறீர்கள். நான் நியாயமாக இருந்து முழு விழாவில் பங்கேற்க வேண்டியவன். ஆனால் எனக்கு வேறொரு வேலையின் நிர்பந்தத்தால் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.